வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் உலகின் புத்திசாலி விலங்குகள் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். பூமியின் மிகவும் புத்திசாலி உயிரினம் என்றால் அது மனித இனம்தான். மனிதர்களைத்தான் பகுத்தறிவு உள்ளவர்கள், ஆறாவது அறிவு உள்ளவர்கள் என்று வகைப்படுத்துகிறார்கள். ஆனால் மனிதர்களால் முடியாத சில காரியங்களை விலங்குகளும் எளிதாக செய்துவிடுகின்றன. இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு விதத்தில் தனித்துவமானது மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திடமும் ஒரு தனித்துவமான சிறப்பியல்பும் இருக்கின்றது. விலங்குகளின் புத்தி கூர்மை என்பது நாம் கற்பனை செய்து பார்ப்பதை விட மிகவும் பெரியது என்கிறார்கள். விலங்குகளின் புத்திசாலித்தனம் பற்றி நடத்தப்பட்ட ஆய்வில் பல ஆச்சரியப்படும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பூமியின் புத்திசாலி விலங்குகள் என்னென்ன என்பது பற்றித்தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த வரிசையில் முதலாவது ஓராங்குட்டான். ஓராங்குட்டான்கள் அவற்றின் விதிவிலக்கான அறிவாற்றலால் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றன. அவை மனிதர்கள் உபயோகிக்கும் கருவிகளை மிகவும் திறம்பட பயன்படுத்த முடியுமாம். மேலும் அவற்றால் சைகை மொழியை கூட கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. அவற்றின் சமூக கட்டமைப்புகள் சிக்கலானவை. அவற்றின் உணர்ச்சி ஆழத்தை நிரூபிக்கும் சில தனித்துவமான சடங்குகளும் ஓராங்குட்டானிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து பாட்டில் நாஸ் டால்பின். பாட்டில் நாஸ் டால்பின்கள் புத்திசாலி விலங்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அவை மற்ற டால்பின்களை விட மிகப்பெரிய மூளையை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை கண்ணாடியில் தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ள முடியுமாம். அதே போன்று ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் குறிப்பிட்ட அழைப்புகளை கொண்ட ஒரு சிக்கலான மொழி அமைப்பை பயன்படுத்த முடியுமா அந்த விலங்குகளால். இந்த வரிசையில் மூன்றாவது இடம் சிம்பன்சிக்கு. சிம்பன்சிகளின் மரபணுக்கள் மனிதர்களின் மரபணுக்களுடன் 98% ஒத்திருப்பதாக அறியப்படுகிறது. அவை கருவிகளை சிறப்பாக பயன்படுத்துவதாகவும் சிக்கலான விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்வதாகவும் அறியப்படுகின்றன. மேலும் மனித தலையீடு இல்லாமல் தங்கள் குழந்தைகளுக்கு சைகை மொழியை கற்பிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வரிசையில் அடுத்தது யானை. நம்ப முடியாத நினைவாற்றல் மற்றும் விதிவிலக்கான உணர்ச்சி நுண்ணறிவுக்கு பெயர் பெற்றவை யானைகள். தங்கள் கூட்டத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்கின்றனவாம் யானைகள். மேலும் தங்கள் கூட்டத்தினரை பாதுகாப்பதன் மூலம் நட்பை கடைபிடிக்கின்றன. இந்த வரிசையில் அடுத்ததாக இருப்பது ஆபிரிக்க கிரே கிளி. ஆபிரிக்க கிரே கிளிகள் நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை மனப்பாடம் செய்து வடிவங்கள் மற்றும் வண்ணங்களை எளிதில் அடையாளம் காண்பது எப்படி என்று கற்றுக்கொள்கின்றனவா. இந்த திறன் 5 வயது குழந்தையின் திறனுக்கு இணையானது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆக்டோபஸ். முதுகெலும்பில்லாத உயிரினங்களிடையே தப்பிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் ஆக்டோபஸ் தனித்துவமான திறன்களை கொண்டிருக்கின்றன. அவை தங்களின் அனுபவத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கின்றன மற்றும் நீண்ட கால நினைவாற்றலையும் கொண்டுள்ளனவா ஆக்டோபஸ்கள். அடுத்து பன்றி. மிகச்சிறிய வயதிலேயே பிரதிபலிப்பு பற்றிய புரிதல் மற்றும் பலவிதமான குரல்களை உள்ளடக்கிய அவற்றின் வளமான தொடர்பு அமைப்பு காரணமாக பன்றிகள் புத்திசாலித்தனத்தால் மிகவும் உயர்ந்தவையாக மதிப்பிடப்படுகின்றன. அடுத்து காகம். காகங்கள் குறிப்பிடத்தக்க சிக்கல்களை தீர்க்கும் திறன்களை கொண்டிருக்கின்றன. மேலும் அவற்றுக்கு கைகள் இல்லாவிட்டாலும் கருவிகளை திறம்பட பயன்படுத்தக்கூடிய திறன் இருக்கின்றன. அவை முகங்களை புரிந்து கொள்ளும் சிறந்த நினைவாற்றலையும் கொண்டிருக்கின்றன. மேலும் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அவற்றின் நடத்தைகளை மாற்றியமைக்கும் சக்தியும் காகங்களுக்கு இருக்கிறது. அடுத்து புறா. சமாதானத்தின் சின்னமாக கருதப்படும் புறாக்கள் கண்ணாடியில் தங்கள் பிரதிபலிப்புகளை அடையாளம் காண்பதன் மூலம் சுய விழிப்புணர்வை வெளிப்படுத்துகின்றனவா. அவற்றின் நீண்ட கால நினைவாற்றல் அவை இருப்பிடங்களையும் தனிநபர்களையும் நீண்ட காலத்திற்கு நினைவில் வைத்திருக்க உதவுகிறது. இந்த வரிசையில் இறுதியாக எலி. கிட்டத்தட்ட அனைத்து அறிவியல் பரிசோதனைகளுக்கும் பொதுவாக எலிகளை பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் அவை மனிதனை போன்ற அறிவாற்றலை கொண்டுள்ளனவா. மேலும் அவை ஆராய்ச்சிகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் சமூக நடத்தைகளை கொண்டுள்ளன என்றும் இது அவற்றின் உணர்ச்சி நுண்ணறிவை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.